இப்போ ரஃபேல் வாங்குறோம். ரஃபேல் வந்து 15 ஆண்டுகள் ஆச்சு அந்த ரஃபேல் வாங்குறதுக்கு. அதுவும் கடைசியில் நம்ம 36 தான் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும். இப்போ சின்ன டெக்னிக்கல் விஷயங்க. இப்போ ரஃபேல் வந்து டெண்டர் விடப்பட்டது. முதல்ல 6 கம்பெனிஸ் வந்து அது பிட் பண்ணாங்க. கடைசியில் ரஃபேல் வந்து சரியான ஏர்கிராஃப்ட்னு சொல்லி பாரத அரசாங்கம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அதில் வந்து முன்னாள் ராணுவ அமைச்சர் திரு ஏகே ஆண்டனி அவர்கள் வந்து ஃபைல் நோட்டிங்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தில். ரஃபேல் சூஸ் பண்ணது கரெக்ட் தான், ஆனால் இந்த ப்ராசஸ் சரியானதா என்று இன்னும் ஒரு முறை ரிவ்யூ செய்யுங்கள்னு சொல்லிட்டு நோட்டிங் பண்றாரு. நான் வாங்கிட்டேங்க பேப்பர், ஆனால் இந்த பேப்பர் நான் வாங்கிட்டேன்னா திரும்பி செக் பண்ணணும். செக் பண்ணிட்ட அப்புறம் புரியுது நான் இது வாங்கிட்டேங்க, திருப்பி செக் பண்ணணும், திருப்பி செக் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே வாங்க போறது இல்லை. கண்டினியூஸா நீங்க செக் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த நிலைமையில தான் அவர் ஆண்டனி அவர் கொண்டு வந்து விட்டார் அந்த டெண்டரை. அதனால தான் மோடி போயிட்டு அதை 126 36 குறைத்து இந்த ரஃபேல வந்து அரசாங்கத்துக்கும் ஒப்பந்தம் போட்டு நேராக வாங்கினாரு. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல்ஸ்ல எப்பவுமே வந்து கரப்ஷன் ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது.